களி கூறுகிறேன். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம கடந்து போகலாம். ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். கொஞ்சம் ஷார்ப்பு ஐல்டா. சரி, ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷத்தின் கடைசி மாதம் டிசம்பர் மாதத்திலையும், அதே நேரம் அடுத்து புதிய வருடத்தில் ஜனவரி மாதத்திலையும் நான் போகிற சபைகளிலெல்லாம் இந்த சத்தியத்தை, இப்போ நம்ம தியானிக்க போகிற சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறது எங்களுடைய வழக்கம். ஆவியானவர் தேங்க்யூ, ஆவியானவர் இதை எனக்கு போகிற இடங்களிலெல்லாம் எல்லா இடத்துலையும் சொல்கிறதில்ல, எங்கெல்லாம் எனக்குள்ள அந்த விதையை போடுகிறாரோ, அதை எனக்குள்ள இன்ஸ்பயர் பண்ணுகிறாரோ, என்ன செய்கிறது உண்டு, சொல்லுகிறது உண்டு. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களோட என்ன செய்கிறேன், பகிர்ந்து கொள்ள போகிறோம். கொஞ்ச நேரம் வார்த்தையை தியானித்து விட்டு நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் ஜெபிக்க போகிறோம். அந்நிய பாஷையில் நம்ம ஆவியில் நிரம்பி ஜெபித்து வாக்குத்தத்தங்களை என்ன செய்ய போகிறோம், அறிக்கை செய்து நம்ம சுதந்திரிக்க போகிறோம். இதனால் ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பொருளாதார ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ளுவது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அதனால நீங்கள் தயவு செய்து தயவு செய்து நீங்கள் உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் திறந்த மனதாய் வைத்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரியா? உங்களுடைய நாம் அதாவது சத்தியத்தை கவனிச்சிட்டு பிறகு நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களே என்ன செய்யுமா, விடுதலையாக்கும். சத்தியத்தை நம்ம கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு பிறகு நம்ம வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து நம்ம அந்நிய பாஷையில் ஜெபிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான காரியம். அதனால் தயவு கூர்ந்து நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ உங்களையும் சரி மற்றவர்களையும் சரி என்ன செஞ்சிடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன செஞ்சுக்குங்க, பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? சரி, ஒரு ஒரு நாள் அதிகாலை நேரம், அப்போ அந்த நாள் அதுக்கு முந்தின நாள் இரவு ஊழியத்தில் ஒரு சில காரியங்களை என்ன சொல்றது, ஒரு ஊழியக்காரரோட சில விசுவாசிகளோட பேசிட்டு இருக்கிறப்ப சில காரியங்களை நாங்கள் பேசுகிறோம். அப்போ அவங்க சில பிரச்சனைகளை சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது பிரச்சனைகள் எங்களுடைய குடும்பங்களில் சபையில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அதிகாலை ஜெபத்தில் நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், ஏன் உம்முடைய பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கர்த்தருடைய பிள்ளைங்க தானே, உம்முடைய பிள்ளைகள் தானே, உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறாங்க தானே, அப்போ அவங்க ஆசீர்வாதமாக இருந்தால் தானே, விடுதலையாக இருந்தால் தானே உங்களை விடுதலையாக ஆராதிக்க முடியும் அப்படின்னு சொன்னபோது தான் ஆண்டவர் அந்த நாளில் தான் என்னுடைய கண்களை திறந்து இந்த சத்தியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் இதை நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பர்சனலாக எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். என்னட்ட ஆவியானவர் யார்கிட்ட சொல்லுன்னு சொல்கிறாரோ அங்கே சொல்லுகிறது உண்டு. அது அந்த வருஷத்தின் கடைசியில் துவக்கத்தில் போகிற சபைகளில் எங்கே சொல்லுன்னு சொல்கிறாரோ அங்கெல்லாம் சொல்லுகிறது உண்டு. அதைத்தான் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். இதனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு தெரிஞ்சு நூற்றுக்கணக்கான பேர். இது எங்களுக்கு தெரியாத கணக்கு எவ்வளோன்னு தெரியல, எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க எங்கள் காதில் சொன்ன சாட்சிகள் இருக்கு பாருங்க, அது நூற்றுக்கணக்கான சாட்சிகள் உண்டு. அதனால் நான் ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக அந்த சத்தியத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம அந்நிய பாஷையில் ஜெபிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த சத்தியத்தை கேட்டு இதை ஏற்றுக்கொண்டு அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறப்ப கர்த்தர் உங்களுடைய பொருளாதார காரியங்கள் மேலே இருக்கிற எல்லா கட்டுகளையும் இந்த இரவோடு முடிவுக்கு கொண்டு வருவாரா. எல்லா ஃபினான்ஷியலும் இந்த நாளில் ஒரு பிரேக் த்ரூவுக்கு வருவதாக. இந்த நாளில் எல்லாமே ஒரு பெரிய பிளஸ்ஸிங்குள்ள கடந்து போகும். வருகிற வருஷம் நீங்க அறுத்து களஞ்சியத்தில் சேர்க்கிற வருஷமா இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கென்று நாம கொடுக்கிற காரியம் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிறோம்னா அதை சரியான விதத்தில் நம்முடைய இருதயத்தையும் அந்த கொடுக்கிற காரியங்களையும் அமைத்து கொள்ள வேண்டும். தண்ணி வயலுக்கு பாய்ந்தா பத்தாது, அது எப்படி பாயணும், சரியா இருக்கணும் இல்லை? அதனால தான் இந்த சத்தியத்தை நான் சொல்றேன். சரியா? சரி, சில அடிப்படையான விஷயங்களை மட்டும் நான் சொல்றேன். தயவுசெய்து திறந்த மனதா உங்களுடைய காதுகள் என்ன செஞ்சிருக்கணும்,
வச்சுக்கிட்டு என்னதான் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பார்க்க செய்வான். கொடுக்கறது கொடுக்காதெல்லாம் அப்புறம், அது உங்களுக்கும் கர்த்தருக்கும் முடியாது. நான் கொடுங்கன்னு உங்களை ஒரு வார்த்தை கூட என்ன செய்ய போறது இல்லை, சொல்ல போட்டேன். அப்படின்னா அந்த கொடுக்கறதை குறித்த சத்தியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும்தான் இப்ப நான் சொல்ல போறேன். கொடுங்கன்னு ஒரு வார்த்தையை நான் உங்களை என்ன செய்ய போறது கிடையாது, சொல்ல போறது இல்லை. அது உங்களுக்கும் யாருக்குமானது, கர்த்தருக்குமானது. அதனால நீங்க உடனே ஆரம்பிச்சிட்டாங்களா, இவங்களுக்கு வேற வேலையே இல்லப்பா அப்படின்னு நினைக்கப்படாது. நீங்க என்னதான் இதுல இருக்க, என்னதான் இருக்கு புதுசா, கேட்டுருவோமே பார்த்துருவோமே அப்படின்னு கொஞ்சம் திறந்த இருதயமா என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. சரியா? சரி. ஆண்டவருக்கென்று கொடுக்கறத நம்ம காணிக்கை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காணிக்கைன்னு சொல்றோம். எபிரேய பாஷையில அதை டெருமா என்று சொல்லுவாங்க. TERUMAH, டெருமா என்று சொல்லுவாங்க. ஆக்சுவலா டெருமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு அப்படின்னு அர்த்தம். நமக்கு இந்த காணிக்கை காணிக்கை காணிக்கைன்னு கேட்ட ஒரு மாதிரி ஆயிப்போச்சு பாருங்க. பங்களிப்பு, அதாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே கட்டப்படுவதற்கு என்னுடைய பங்கை நான் செலுத்துகிறேன். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னுடைய பங்களிப்பை நான் செலுத்துகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, நல்ல கவனி. இதை யாரு பிரதர் ஏற்படுத்தினது? இந்த சிஸ்டத்தை யார் ஏற்படுத்தினது? இந்த தேவனுக்கு தேவ பிள்ளைகள் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்கிற இந்த சிஸ்டத்தை யார் ஏற்படுத்தினது? லேவியராகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 12-13 வசனங்கள். லெவிட்டிகஸ் சாப்டர் 10 verses 12 and 13. மோசே ஆரோனையும் மீதியாயிருந்த அவன் குமாரனாகிய எலெயாசாரையும் இத்தாமாரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருடைய தகன பலிகளில் மீதியான போஜன பலியை எடுத்து பலிபீட தண்டையிலே புசிப்பில்லாததாக புசியுங்கள். அது மகா பரிசுத்தமானது. அதை பரிசுத்த ஸ்தலத்திலே புசியுங்கள். அது கர்த்தருடைய தகன பலிகளில் உனக்கும் உன் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாய் இருக்கிறது. இப்படி கட்டளை பெற்றிருக்கிறேன். நல்ல கவனிங்க. இந்த சிஸ்டம் இருக்குல்ல, என்ன, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். அதை பெற்று தேவ ஊழியர்கள் அதை பெற்று முதல்ல ஊழியத்தில் செலவு செய்தது போக மீதியானதை எடுத்து அதை அவர்களும் அவர்கள் குடும்பமும் புசிக்கணும். ஊழியத்தில் எல்லாத்தையும் புசிக்கிறது இல்ல, ஊழியத்தில் செலவு செய்தது போக மீதியானதை எடுத்து அந்த ஆசாரியனும் அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்ய வேண்டும், புசிக்க வேண்டும் என்பது கர்த்தரால ஏற்படுத்தப்பட்ட சிஸ்டம். இந்த கட்டளைய மோசே கொடுக்கல. இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினது மோசே அல்ல. இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினது ஆரோன் அல்ல, அல்லது பரிசுத்தவான்கள் அல்ல, அல்லது அப்போஸ்தலர்கள் அல்ல, அல்லது ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள் அல்ல. இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினது முதலாவது கர்த்தர். சரியா? சரி, அடுத்த ஒரு கேள்வி. எதற்காக இப்படி அவர் ஏற்படுத்தினார்? ஒரு கேள்வி, எதற்காக இப்படி அவர் ஏற்படுத்தினார்? உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு, எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே. போதும். இப்ப கவனிங்களே, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதற்காக தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியத்திற்கென்று ஆலயத்திற்கென்று எதற்காக தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று சொன்னால், வார்த்தை சொல்லுகிறது, அப்படி தங்கள் பங்களிப்பை செலுத்த 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 அவர்களுக்குள்ளே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுக்கென்று தன்னுடைய சம்பாத்தியத்தில் தன்னுடைய பங்களிப்பை செலுத்துகிற போது அந்த தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்திருக்க பழகும்படிக்கு அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சிருஷ்டிக்கப்படுகிறது. அநேக நேரங்களில் சொல்லுகிறது உண்டு,
தயவு செய்து கர்த்தருக்கு நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்துகிற போது நேரடியாய் உங்க கைகளினாலே செலுத்தாமல் உங்கள் பிள்ளைகளுடைய கைகளிலே கொடுத்து அதை செலுத்தும்படிக்கு பழக்குங்க. அப்படி அதை பழக்க 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 சின்ன பிள்ளையில இருந்தே விளங்குதோ விளங்கலையோ, அவனுக்கு புரியுதோ புரியலையோ, சொல்லி நாம கொடுத்து எப்படி இதை நாம கர்த்தருக்கு செலுத்துகிறோம், தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்படுவதற்கு நம்முடைய பங்களிப்பை செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையினுடைய கரத்துல இருந்து அது போகிற போது அந்த பிள்ளைக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சிருஷ்டிக்கப்பட ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்ப முதல்ல இந்த சிஸ்டத்தை ஏற்படுத்தினவர் கர்த்தர். இதை யாரும் ஏற்படுத்தல, வேற யாரும் ஏற்படுத்தல, மனிதர்களாலோ ஸ்தாபனங்களாலோ ஏற்படுத்தப்படல, அதை ஏற்படுத்தினவர் கர்த்தர். அடுத்தது இந்த சிஸ்டத்தை எதற்காக ஏற்படுத்தினார் என்றால் தம்முடைய ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வளர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தினார். சரி, இப்பதான் முக்கியமான காரியத்துக்கு வர்றேன், நல்ல கவனிங்க. தேவனுடைய பிள்ளை தேவனுக்கு கொடுக்கிற அந்த பணத்தை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. பணத்தின் நிமித்தம் ஆசீர்வாதம் அல்ல, கொடுக்கப்படுகிற பணத்தை பார்த்து ஆசீர்வாதம் வருகிறதல்ல, கொடுக்கிற மனதை பார்த்துதான் அவர் ஆசீர்வதிக்கிறார். இங்கே பணம் முக்கியம் அல்ல, கொடுக்கிற இதுதான் முக்கியம், மனம்தான் முக்கியம். அதாவது வேதத்துல 17 அப்படின்னு வர்ற இடங்கள்லாம் இருக்கு பாருங்க. 17 அப்படின்னு வர்ற இடங்கள்லாம் இருக்கு இல்லையா? அங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் த்ரூ அந்த இடத்துல இருக்கும், பெரிய பிரேக் த்ரூ இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினது எத்தனாவது வயசுல தான்? 17வது வயதுல இல்ல? யோசேப்ப ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வருது பாருங்க, பிரேக் த்ரூ வருது பாருங்க. எப்ப கொண்டு போனது எத்தனாவது வயசுல தான்? 17 வயசுல தான் இல்லையா? நிறைய இடங்கள்ல நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அந்நிய பாஷையில பேசுகிற போது அந்த ஜனங்கள் 17 பாஷைகளில் பேசினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 17 மொழிகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 17 அப்படின்னு வர்ற இதெல்லாம் என்னது? ஒரு பெரிய பிரேக் த்ரூ தான், பிரேக் த்ரூ. நீங்க யாத்திராகம புஸ்தகத்துல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை டேபர்நாக்கில கட்டுறதுக்கு அங்கே எத்தனை விதமான பங்களிப்புகள் ஆஃபரிங்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா அங்க கரெக்டா 17 விதமான பொருட்கள் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்களேன் யாத்திராகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 3வது வசனம் 1ல இருந்தே வாசிங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவது மொத்தம் 17 இருக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மொத்தம் எத்தனை இருக்கு? சத்தமா சொல்லுங்க, அநேகர் சொல்லாம இருக்கீங்க, ப்ளீஸ் சொல்லுங்க, எத்தனை இருக்கு? மொத்தம் 17 இருக்கு. என்னவுமா வரிசையா வாசிங்க பார்க்கலாம். பொன்னும் 1 பொன்னு, வெள்ளியும் 2வது வெள்ளி, வெண்கலம் 3, இளநீல நூல் 4, இரத்தாம்பர நூல் 5, சிவப்பு நூல் 6, மெல்லிய பஞ்சு நூல் 7, வெள்ளாட்டு மயிர் 8, சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் 9, தகசு தோல் 10, சீத்தி மரம் 11, விளக்குக்கு எண்ணெய் ஒலிவ எண்ணெய் 12, அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்கள் 13, தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்கள் 14, ஏபூத்திலும் மார்பதகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்கள் 15, ரத்தினங்கள் 16. மொத்தம் எத்தனை வந்திருக்கு சொல்லுங்க? மொத்தம் எத்தனை வந்திருக்கு? 16. என்ன பிரதர் 17 சொன்னீங்க பிரதர், எத்தனை தான் வந்திருக்கு? இங்க 16 தானே பிரதர். அப்ப 16 காணிக்கைகள் தானே சொல்லப்பட்டிருக்கு, பங்கள் ஆஃபரிங்ஸ் தானே சொல்லப்பட்டிருக்கு. இல்ல கண்டிப்பா இங்க 17 தான் இருக்கு. எப்படின்னு சொல்றேன் பாருங்க, திருப்பி வாசிங்களேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமா அதான் முத காணிக்கை, அதான் முத காணிக்கை. எது?
அந்த மனப்பூர்வம் இருந்தா தான் இந்த 16 அங்கீகரிக்கவே படும். அதான் சொன்னேன், கொடுக்கிற பணத்தை பார்த்தல்ல, கொடுக்கிற எதை பார்த்து தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார்? மனது எப்படி இருக்கிறது? கொடுக்கிறப்ப நம்முடைய மனதுல என்ன ஜாய் இருக்கு, என்ன உற்சாகம் இருக்கு? பிரதர் கொடுக்கலாம் செய்யறேன், ஆனா அந்த உற்சாகம் தானே பிரதர் வர மாட்டேங்குது. அதைத்தான் இன்னைக்கு நம்ம டீல் பண்ண போறோம். அதைத்தான் நீங்க டீல் பண்ண போறோம், அதைத்தான் நீங்க சரி செய்ய போறோம். சரி, அப்ப கொடுக்கிற பணத்தை பார்த்து தேவன் ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. கொடுக்கிற எதை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர்? மனதை பார்த்து தான் ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கிறப்ப இருக்கிற எவ்வளவு ஜாய் இருக்கோ, எவ்வளவு சந்தோஷம் இருக்கோ, கொடுக்கிறப்ப எந்த அளவு ஒரு மனுஷனுடைய உள்ளம் துள்ளுதோ அந்த அளவுக்கு அது ஆசீர்வாதத்தை பிறப்பிக்க ஆரம்பிக்கிறது. நிறைய பேரு தசமபாகம் காணிக்கைகள் கொடுக்கறாங்க, ஆனாலும் ஒரு அபண்டன்ஸ் இல்ல, ஒரு விருத்தி இல்ல. காரணம் என்னன்னா, கொடுக்க வேண்டுமே என்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் அதை கொடுக்கிறதுனாலதான் அதுல என்ன இல்ல, விருத்தி இல்லாமல் இருக்கிறதை ஒழிய ஆண்டவர் கொடுக்கிற பணத்தை வைத்தல்ல, கொடுக்கிற எதை வச்சுதான் பிளஸ் பண்றாரு? மனதை பார்த்து. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கொடுக்கிற மனம் இல்ல. யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1லிருந்து 12 வரைக்கும். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷருடனே கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இதுல என்ன சோதனை இருக்கிறது? அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். சரி, அடுத்து பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவர்களுடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு. இப்ப நல்ல கவனிங்களேன், ஒரு சம்பவம் நடக்குது பாருங்களேன். திபேரியா கடல் என்னப்பட்ட கடலுக்கிட்ட ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவராகிய இயேசு அங்கே பிரசங்கம் செய்கிறார். ஜனங்கள் ஏறக்குறைய 3 நாளளவும் அவரிடத்தில் தங்கி இருந்து வார்த்தைகளை கேட்கிறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறார். இப்ப அவருக்கு பக்கத்துல 2 சீஷர்கள் இருக்கிறாங்க. ஒருவர் பிலிப்பு, இன்னொருவர் அந்திரேயா. சொல்லுங்க, ஒருவர் யாரு? பிலிப்பு, இன்னொருத்தர் யாரு? அந்திரேயா. இவங்க 2 பேரும் ஏன் இங்க வந்து நிக்கிறாங்க ஆண்டவர் பக்கத்துல அப்படின்னா, இவங்க 2 பேருடைய ஊரு தான் பக்கத்துல இருக்கு. இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் வந்து பெத்சாயிதா. இவங்க 2 பேரும் பிலிப்புவும் அந்திரேயாவும் பெத்சாயிதா ஊரை சேர்ந்தவர்கள். சோ இவங்க ஊரு தான் பக்கத்துல இருக்கிறதுனால இவங்க 2 பேர் தான் மீட்டிங் கோஆர்டினேட்டர்ஸ் மாதிரி ஆண்டவருக்கு பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவருக்கு ஏதாவது தேவைன்னா அது எங்க கிடைக்கும், என்ன ஏது இவங்களுக்கு தானே தெரியும் இல்லையா? பக்கத்து ஊர், இப்ப கோயம்புத்தூர்ல ஏதாவது என்ன வேணும்னா உங்களை தானே கேட்கணும், பிரதர் எங்க என்ன இருக்குன்னு இல்லையா? அப்ப இவங்க ஊரு தான் பக்கத்துல இருக்குங்கிறதுனால இப்ப பிலிப்புவும் அந்திரேயாவும் அங்க வந்து நிக்கிறாங்க.
இப்ப ஆண்டவர் முதல்ல பிலிப்பை பார்த்து கேட்கிறார், பிலிப்பு, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறார். அவனை சோதிக்கிறதுக்காக இப்படி கேட்டாராம். இதுல என்ன சோதனை இருக்கு? என்ன சோதிக்கிறார் ஆண்டவர்? பிலிப்பு, இவங்க சாப்பிட்றதுக்கு அப்பங்களை எல்லாம் எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறார். உடனே அதுக்கு பிலிப்பு சொல்றாரு, ஆண்டவரே, இவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டா கூட 200 பணத்து அப்பங்களும் அவருக்கு என்ன செய்யாது, இவங்களுக்கு என்ன செய்யாது, பத்தாது. ஆண்டவர் பணத்தை பத்தி ஏதாவது பேசினாரா? என்ன கேள்வி கேட்டாரு? இவங்க சாப்பிட்றதுக்கு அப்பங்களை எங்க வாங்கலான்னு தான் கேட்டார். இல்ல என்ன சொல்லியிருக்கணும்? எங்க வாங்கலான்னா என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே, இந்த கடையில் கிடைக்கும், ஜூனியர் குப்பனால கிடைக்கும், வேற என்ன ஹோட்டல்லாம் இருக்கு, பீக்கிங்ல கிடைக்கும், அங்க கிடைக்கும், இங்க கிடைக்கும், ஏதோ அதெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இது இந்த ஹோட்டல்ல கிடைக்கும், அந்த ஹோட்டல்ல கிடைக்கும், இந்த மெஸ்ல வாங்கலாம், அந்த மெஸ்ல வாங்கலாம். இது இப்படி தானே சொல்லணும். எங்க கிடைக்குன்னா எங்கன்னு தானே சொல்லணும், இடத்தை தானே கேட்கிறாரு. இவன் என்ன சொல்றான்? எவ்வளவுக்குங்கிறத பத்தி பேசுறான் பாருங்க. அவர் பணத்தை பத்தியே பேசல, எங்க வாங்கலாம், பிளேஸ் எதுன்னு தான் கேட்கிறாரு. ஆனா இவன் என்ன சொல்றான்? பணத்தை பத்தி, அதுவும் கணக்கெல்லாம் பண்ணி சொல்றான் பாருங்க. 200 பணத்து அப்பங்களும் என்ன செய்யாது, பத்தாது. அப்படியா, சரி நீ நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பினா யார் நிக்கிறா? அந்திரேயா. அந்திரேயா சொல்றான், ஆண்டவரே, இங்க ஒரு சிறுவன் இருக்கிறான், கையில 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கு. வார்க்கோதுமை அப்பம் இல்லையா? 5 வார்க்கோதுமை அப்பம், அதாவது 2 அப்பம் இருக்கு. கோதுமை அப்பம் வேற, வார்க்கோதுமை அப்பம் வேற. கோதுமை அப்பங்கிறது மிடில் கிளாஸும் ஹை கிளாஸும் பீப்புளும், அதாவது நடுத்தர மக்களும் பொருளாதாரத்துல நடுத்தர மக்களும் உயர்தர மக்களும் சாப்பிடுறது கோதுமை. ஆனா கொஞ்சம் பொருளாதாரத்துல கீழ் நிலையில இருக்கிறாங்கல்ல, அவங்க சாப்பிடுறதுதான் வார்க்கோதுமை. இப்ப அந்த சிறுவன் பொருளாதாரத்துல கொஞ்சம் கீழான நிலையில இருந்த குடும்பத்துல இருந்து வந்திருப்பான் போல இருக்கு. அவன் கையில இருந்தது என்ன கோதுமை அப்பதான் இருந்திருக்கு, வார்க்கோதுமை அப்பதான் இருந்திருக்கு. சரி, இப்ப 5 அப்பங்களும் 2 மீன்களை கொண்டு வந்து இங்க ஒரு பையன் கையில 5 அப்பமும் 2 வார்க்கோதுமை அப்பமும் 2 மீன் இருக்கு. ஆனா இத்தனை ஜனங்களுக்கு இது எம்மாத்திரம், அது பத்தாத இவ்வளவு பேருக்கு அப்படிங்கிறான். பிலிப்பு சொன்னதைத்தான் அந்திரேயாவும் சொல்றாரு இல்லையா? பிலிப்பு என்ன சொன்னாரு? 200 பணத்து வாங்கினாலும் பத்தாதுன்னாரு. இவர் என்ன சொல்றாரு? 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு, ஆனா இதை எப்படி எல்லாருக்கும் கொடுக்க முடியும், பத்தாதே அப்படின்னு நீ சொல்றாரு இல்ல? இங்க என்னதான் நடக்குது சம்பவம்? நல்லா கவனிங்களே. ஆண்டவர் முதல்ல பிலிப்புவை பார்த்து கேட்கிறார், பிலிப்பு, இவர்கள் சாப்பிடத்தக்க அப்பங்களை எங்க வாங்கலாம் அப்படின்னு கேட்கிறார். எங்க வாங்கலாம்னா இடத்த தானே சொல்லிருக்கணும். ஆண்டவரே, இந்த இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது பஸ்கா பண்டிகை நேரம், பழைய புளித்த மாவை எல்லாம் எடுத்துட்டு புதிதாக அப்பங்களை சுடுகிற நேரம். அப்ப அப்பங்கள் நிறைய கிடைக்கும் பட்டணத்துல இல்லையா? இப்ப இந்த கடையில வாங்கலாம், அந்த கடையில வாங்கலாம், நானும் பிலிப்பும் போயிடுறோம், மற்ற சீஷர்கள் கூட எவ்வளவு முடியுமோ கதை கலெக்ட், இதுதானே சொல்லணும். ஆனா அவரு எங்க வாங்கலான்னு பேசாம எவ்வளவுக்கு வாங்கலான்னு பேசுறாரு பாருங்க பிலிப்பு. இது என்ன காரியம்னா, பிலிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிரேக்க பாஷையில இவங்க 2 பேரும் தான் கிரேக்க பெயருடையவர்கள். சீஷர்கள்ல பிலிப்பு அந்திரேயாவு 2 பேரும் தான் கிரேக்க பெயர்கள், கிரீக் நேம்ஸ். மற்றவங்களுக்கெல்லாம் ஹீப்ரூ நேம்ஸ். இவங்க 2 பேரும் அந்த கிரேக்க பட்டணம் பெத்சாயிதா ஒரு கிரீக் பட்டணம், அது அந்த ஊரை சேர்ந்தவர்கள். இப்ப பிலிப்பு அப்படின்னா கிரேக்க பாஷையில பிலிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குதிரை பிரியன், லவர் ஆஃப் ஹார்சஸ் அப்படின்னு அர்த்தம். குதிரை பிரியன் அப்படின்னு அர்த்தம். பிலிப்புவுக்கு என்ன ஆசைனா, குதிரையில போகணும்னு ஆசை. அந்த காலங்கள்ல, இயேசுவின் நாட்கள்ல, ரோம காலங்கள்ல ரோம பிரபுக்கள் தான், பிரின்சஸ் தான் குதிரையில போவாங்க. பிலிப்புவுக்கு என்ன ஆசைனா, குதிரையில போகணும்னு ஆசை. இயேசுவின் நாட்கள்ல ஒரு குதிரையுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 200 பணம். சொல்லுங்க, எவ்வளவு பணம்? சத்தமா சொல்லுங்க, எவ்வளவு பணம்? 200 பணம். இப்ப பிலிப்பு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 அடிமடியில எவ்வளவு கட்டி இருக்கிறாரு? 200 பணம் கட்டி இருக்கிறாரு. எதுக்கு? குதிரை வாங்குறதுக்கு.
ஆண்டவர் எப்படியும் இந்த 3 நாள் மீட்டிங்க இந்த குருசேடை முடிச்ச பின்னாடி ஆண்டவர் எப்படியும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாருயா. நேரா நம்ம ஊர் பெத்சாயிதாவுக்கு போய் நல்ல குதிரையா குறைச்சு பேசி என்ன செஞ்சிடணும், ஒரு குதிரை என்ன செஞ்சிடணும், வாங்கிட்டு வந்துடணும் அப்பா. அப்படி அந்த குதிரையில ஏறி அப்படி டக்கா டக்கா டக்கான்னு என்ன செய்யணும், அப்படி சீஷர்களுக்கு முன்னாடி ஜம்முன்னு வந்து என்ன செய்யணும், இறங்குறனா இல்லையா பாரு. இந்த பேதுரு பார்க்குற மாதிரியே வரணுமாப்பா, எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பெரிய ஆளுனே சொல்லிட்டு திரிறேன். அப்படி குதிரை வாங்கி என்ன செய்யறேன், ஜம்முன்னு வர்றேன் பாரு. 200 பணம் இருக்கு, எதுக்கு சத்தமா சொல்லுங்க. இப்ப நல்ல இப்ப ஆண்டவர் பிலிப்பிட்ட கேட்கிறார், என்ன பிலிப்பு எங்க அப்பா வாங்கலாம்? அவரு டைரக்டா கூட கேட்கலங்க, மறைமுகமா தான் கேட்டாரு. என்ன பண்றான்னு பாப்போம் அப்படின்னு மறைமுகமா தான் கேட்கிறாரு. பணம் வச்சிருக்க அதெல்லாம் கேட்கல, பணத்தை பத்தி பேசல. என்ன பிலிப்பு அப்புறம் எங்க அப்பா வாங்கலாம்? அவனுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. சரி, ஆண்டவர் அடிமடியில கை வைக்கிறாரு. அவன் டைரக்டாவே விஷயத்துக்கு வந்துட்டான். ஆண்டவரை 200 பணத்துக்கு அப்பா வாங்கினா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும், 10வது ஆமா சொல்லிவிட்டேன், கேட்காதீங்க. எப்படியாலும் பாருங்க, 200 பணத்துக்கு வாங்கினா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும், தயவு செய்து அந்த ஏரியாவை தொற்றாதிரும், 10ஆதாக்கும். எப்படி ஆள் பாருங்க. இல்ல 200 பணம் இருக்கு, கொடுக்க என்ன இல்லை, மனசு இல்லை. அப்படியா 10ஆதா? சரி நீ நில்லு, அப்படியே நில்லு. இந்த பக்கம் திரும்பினா அந்திரேயா கபடற்றவன். அந்திரேயா அப்படின்னா கபடற்றவன். சொல்லுங்க, அந்திரேயனா என்ன அர்த்தம்? கபடற்றவன். இல்ல அவன் பாருங்க, கபடற்ற ஒரு வெகுளித்தனமா கபடற்ற மனதோட ஒரு பையன் கொண்டு வந்து ஆண்டவருக்காக அதை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல ஆண்டவருக்கு இது கொடுங்க, 3 நாளா உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காருப்பா, இது கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்திரேயா கையில கொடுக்குறான். அதை இவன் வாங்கிட்டு வந்து இவன் மனசை பாருங்க எவ்வளவு வெகுளித்தனமா, அதை தனக்குன்னு எடுக்கல. ஆண்டவரே இங்க 5 அப்பம் இருக்கு, 2 மீன் இருக்கு, அதை கொடுக்குறான், நானும் உங்க கையில தர்றேன். ஆனா இதை வச்சு என்ன பண்ண முடியும், எத்தனை ஜனங்களுக்கு இது பத்தும், எம்மாத்திரம் இது. பிலிப்பு சொல்றதான் இவனும் சொல்றான், 10ஆதுன்னு தான் சொல்றான். ஆனா பிலிப்புட்ட 200 பணம் இருக்கு, கொடுக்க என்ன இல்ல, மனசு இல்ல. ஆனா அந்திரேயா கபடற்ற இருதயத்தோட அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து கொண்டு வந்து நீட்டுறான் பாருங்க. நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் 200 பணம் இருக்கு, கொடுக்க என்ன இல்ல, மனம் இல்ல. இன்னொரு பக்கம் 5 அப்பங்களை மனப்பூர்வமா எடுத்து கொண்டு வந்து நீட்டுறான் பாருங்க. இப்ப ஆண்டவராக இயேசு பிலிப்புவை பார்த்து, பிலிப்பு நீ ஒன்றும் குதிரையிலலாம் போக வேணாம், உன்னை நடக்க விட்டு தான் நான் ஊழியம் பண்ண வைக்க போறேன். நீ போய் முதல்ல 200 பணத்துக்கு என்ன வாங்கிட்டு வா, நீ முதல்ல அப்பத்தை வாங்கிட்டு வா. அது 10மா 10ஆதான்னு எனக்கு தெரியும், அதை வச்சு எல்லாருக்கும் எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். நீ போய் முதல்ல அப்பத்தை வாங்கிட்டு வா, போ 200 பணத்துக்கு போ, போய் முதல்ல அப்பத்தை வாங்கிட்டு வா அப்படின்னு அவர் சொல்றதா இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், சொல்லி இருக்கலாம். பிலிப்பு என்ன செய்ய முடியும், மீறவா முடியும்? நீ போப்பா 200 பணத்துக்கு முதல்ல அப்பத்தை வாங்கிட்டு வா, தெரியாது எங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு, நீ போ சொல்றதா இருந்தா சொல்லியிருக்கலாம். இல்ல ஆனா ஆண்டவர் கொடுக்க மனதில்லாத 200 பணத்து அப்பத்தில் அவர் கை வைக்கல, மனப்பூர்வமாய் கொடுக்கப்பட்ட 5 அப்பத்தில் அவர் கை வைத்தார் பாருங்க. அது ஏராளம் தாராளமாய் பெருக ஆரம்பித்து. அல்லேலூயா. கொடுக்கிற பணத்தை வைத்தல்ல ஆசீர்வாதம், கொடுக்கிறவருடைய மனது எப்படி இருக்கிறது அதுதான் ஆசீர்வாதத்தை பிறப்பிக்கும். இல்ல அந்த மனப்பூர்வத்தை பார்த்துட்டார்னு வைங்களேன், எந்த எல்லைக்கும் போயிடுவார் அவர். உங்களுக்கு வேதத்தில் ஆதாரத்தை காட்டுறனே, யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து, மன்னிக்கணும் லூக்கா புஸ்தகம் 20வது அதிகாரம் 45வது வசனத்திலிருந்து. லூக் chapter 20 verse from the verses 45. லூக்கா புஸ்தகம் 20:45. பின்பு ஜனங்கள் எல்லாரும், இங்க ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க, அதனுடைய கோர்வையை கொஞ்சம் உற்று கவனிங்க, அந்த கொக்கிடன்ஸ் கொஞ்சம் உற்று கவனிங்க. பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, பின்பு ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனங்களை அடையவும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான
அமைதியான இடங்களில் இருக்கவும் விரும்பி விதவைகளின் வீடுகளை பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினையை அடைவார்கள் என்றார். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை கவனிங்க, அந்த சம்பவம் முடியல, தொடர்ந்து பாருங்க, அடுத்த அதிகாரத்துல தொடர்ந்து பாருங்க. அவர் கண்ணீரிட்டு பார்த்த பொழுது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை சிலர் சொன்னபோது அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீ பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, இப்ப கவனி, என்னை பாருங்க, என்னுடைய ஃபேஸை பாருங்க, நான் எப்படி நிக்கிறேன், எப்படி திரும்புறேன், எந்த பக்கம் பார்க்கிறேன், அதை கொஞ்சம் பாருங்க. ஆண்டவராகிய இயேசு தேவாலயத்திலே அமர்ந்து, தேவாலயத்தில்னா தேவாலயத்துக்குள்ள இல்ல, தேவாலயத்துக்கு அப்பெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்துக்குள்ள நம்ம போக முடியாது இல்லையா, ஆசாரிகள் மட்டும் தானே போக முடியும். ஆண்டவராகிய இயேசு தேவாலயத்துக்கு வெளியே அந்த சாலமோனின் மண்டபம் மற்ற மண்டபங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மண்டபத்தில் ஏதோ ஒரு மண்டபத்தில் அமர்ந்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் அநேகம் சத்தியங்களை, அந்த லூக்கா புஸ்தகம் 20 அதிகாரத்துல நீங்க துவக்கத்துல இருந்து வாசிச்சீங்கன்னா அநேகம் சத்தியங்களை அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறார். சத்தியங்களை ஜனங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த 45வது வசனம் சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் கேட்கையில் அப்படின்னு சொல்லுது இல்ல, ஜனங்கள் எல்லாரும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. கேட்டுட்டே இருக்கிறப்ப திடீர்னு சொல்லி டக்குன்னு என்ன செய்யறாருன்னா, அவர் தன்னுடைய பிரசங்கத்தை நிறுத்திட்டு இப்படி சீஷர்கள் பக்கம் திரும்பி, இந்த விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறாங்கல்ல இந்த வேத பாரகர்கள், பரிசேயர், சதுசேயர் எல்லாம், அவர்களுடைய வீடுகளை குறித்து அவர்களை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி அப்படி கண்ணேறிட்டு பார்க்கிறாராம். அந்த ஏழை விதவை கொண்டு வந்து 2 காசை போட்டார். இந்த சம்பவத்தின் கோர்வையை பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கர்த்தராகிய இயேசு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க, அடுத்து என்ன சத்தியத்தை சொல்ல போகிறார் என்று கவனமாய் கேட்கிறாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா, சடனா டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்திட்டு சீஷர்கள் பக்கம் அப்படி திரும்புறாரு. திரும்பி அவர் சொல்றாரு, இந்த விதவைகளின் வீடுகளை, ஏன் திடீர்னு விதவையை பத்தி பேசுறாரு இவரு? விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறாங்கல்ல அந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரக, அவர்களை குறித்து எச்சரிக்கை ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி அப்படி கண்ணேறிட்டு பார்க்கிறார். கரெக்டா கொண்டு வந்து அந்த ஏழை விதவை 2 காசை போட்டார். நல்லா கவனிங்க. இப்ப இவ்வளவு நேரம் ஆண்டவர் பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கிறார், ஜனங்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சொல்லி திரும்பி சீஷர்கள் பக்கம், இந்த விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறாங்க, அவங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த ஏழை விதவை தான் இந்த ஏழை விதவை. நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு பிரசங்கம் செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப அந்த பட்டணத்துல எருசலேம்ல இருந்த ஒரு இந்த ஏழை விதவை எப்படின்னா, அந்த நாட்கள்ல எப்படின்னா, பரிசேயர், சதுசேயர் எப்படின்னா, ஆலயத்திற்குன்னு சில வரிகள்லாம் வச்சிருப்பாங்க. அதை கொடுக்கல அப்படின்னா அந்த அவர்களுடைய வீடுகளை எங்களுக்கு ஆலயத்துக்கு சொந்தம்னு சொல்லி எடுத்துக்குருவாங்களாம். அந்த இயேசுவின் நாட்கள் அப்படி ஒரு பரிசேயர், சதுசேயர் ஒரு கஷ்டம் வச்சிருந்தாங்க. நீங்க இவ்வளவு கொடுத்துறணும், இல்லைன்னா உங்களுடைய வீட்டை நாங்க என்ன செஞ்சிருவோம், எடுத்துட்டாங்க. இப்ப இந்த ஏழை விதவையினுடைய வீடு இப்படி பட்சிக்கப்பட்டிருக்கிறது. பரிசேயர், சதுசேயரால, வேதபாரகரால அப்படி பட்சிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஏழை விதவையினுடைய வீடு, அவ விதவை, கணவன் இல்ல, வீடையும் பட்சித்து விட்டார்கள். இப்ப ஏழை விதவை 2 காசு வைத்திருக்கிறார். எதுக்கு? அந்த நாள் அவளுடைய ஜீவனத்துக்காக, ஆகாரத்திற்காக அதை வைத்திருக்கிறார். இப்ப அதை எடுத்துக்கொண்டு அவன் நேரம் எங்க வருகிறாள்னா, ஆலயத்திற்கு வருகிறாள். நல்ல கவனிங்க, தன் ஜீவனத்துக்கு இருக்கு,
ஆனா இதை கூட ஆமா நான் பெருசா சாப்பிட்டு பெருசா என்னத்தை செஞ்சிட போறேன், எதை கொண்டு போய் அப்பா கையில தேவனுக்கு கொடுப்போம்ப்பா, யெகோவா கர்த்தருக்கு என்ன செஞ்சிருவோம், இதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காசை எடுத்துக்கொண்டு ஆலயத்தினுடைய படிய அவர் இயேசு இங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு, பிரகாரத்தில் அமர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவர் நேரா வந்து அந்த ஏழை விதவை வந்து அந்த ஆலயத்தினுடைய படி அப்படி மிதிச்சா பாருங்க, டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்திட்டார். அவருக்கு ஆவியில தெரிஞ்சிருச்சு, என் புள்ள எனக்கு 2 காசு கொண்டு வருகிறது, என் புள்ள எனக்கு 2 காசை எடுத்து கொண்டு வருகிறார். டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்திட்டார். நிறுத்திட்டு திரும்பி சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இந்த 7 விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிற வேத பாரகரை குறித்து நீங்க என்னவாக இருங்க, எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி கண்ணேறிட்டு பார்த்தாராம். வேதத்துல அவர் கண்ணேறிட்டு பார்த்த ஒரே இடம் இங்கதான். அவர் பார்க்காமலே தெரியும் இல்ல, அவர் ஆவியில பார்க்காமலே அவருக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு, உலகத்துல என்ன எங்க எந்த மூலையில என்ன நடக்குதுன்னு அவருக்கு என்ன செய்யும் தெரியும். அவர் சர்வ வியாபகர் இல்ல, அவர் வந்து எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறாரு, அவரால் எல்லாவற்றையும் பார்க்க முடியும், பார்க்காமலே அவருக்கு தெரியும். ஆனா அவர் என்ன செஞ்சாராம், கண்ணேறிட்டு பார்த்தாராம். ஏன்னா ஆட்கள் வந்து வரிசையா போட்டுட்டே இருக்காங்க, ஆஃபரிங் போட்டுட்டே இருக்காங்க. அப்ப கண்ணேறிட்டு பார்க்கிறார். நம்ம பார்த்திருக்கீங்களா, இந்த பிரைம் மினிஸ்டர் சிஎம் யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கிறோங்க, ரோட்ல நின்றுட்டு பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா, அந்த அந்த விரல்களில் நிற்பாங்க தெரியுமா, அப்படி எக்கி பார்ப்பாங்க. ஏன், அவரை பார்க்கறது என்ன ஆயிடக்கூடாது, மிஸ் ஆயிடக்கூடாது. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, சும்மா அப்படி பார்க்கலையா, அப்படியே என்ன செய்யறாராம், அப்படி ஏறிட்டு பார்க்கிறாரு. ஏன், நிறைய பேர் போட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, இவ காணிக்க போடுறத நான் பார்க்கிறது மிஸ் ஆயிடக்கூடாது. யோசிச்சு பாருங்களேன், பிரசங்கம் செஞ்சுட்டே இருக்கிறாரு, சடனா பிரசங்கத்தை நிறுத்துறாரு. எப்ப, 2 காசை எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் வாசலை மிதிச்சா பாருங்க, அந்த மனப்பூர்வத்தை பாருங்க. பணம் முக்கியம் இல்லைங்க, அங்க எதுதான் முக்கியப்படுகிறது, கொடுக்கிற பணம் அல்ல, கொடுக்கிற 2 காசுங்கிறது ரோம மதிப்பில் மிக மிக மிக, நம்ம ரூபாயில 1 ரூபா மாதிரி வைங்களேன், மிக 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 குறைவானது 2 காசு தான். அப்ப பணம் முக்கியம் அல்ல, கொடுக்கிற எது முக்கியம், மனசு. இப்ப அவ வாசலை மிதிச்சா பாருங்க, டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்திட்டு இல்ல. உண்மை என்ன தெரியுமா, ஒரு தேவனுடைய பிள்ளை மனப்பூர்வமா கொடுக்கிறதுக்கு ஆலயத்துக்கு அதை கொடுக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வருகிறப்ப அந்த படியை மிதிக்கிற செகண்ட்லயே கர்த்தருடைய அட்டென்ஷன் வந்துடும். யாருடைய கண்கள் பார்க்குதோ இல்லையோ இல்ல, இப்ப பிரசங்கத்தை நிறுத்திட்டாரா, நல்ல கவனிங்க, பிரசங்கத்தை நிறுத்திட்டாரா, திரும்பி சொல்றாரு, விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்றாருல. இப்ப யாரை குறித்து பேசுறாரு சொல்லுங்க, யாரை குறித்து பேசுறாரு, இந்த ஏழை விதவையை குறித்து தானே பேசுறாரு. இவளுக்கு தெரியுமா, தன்னை குறித்து தான் கர்த்தராகி இயேசு பேசி கொண்டிருக்கிறார் என்பது அந்த ஏழை விதவைக்கு தெரியுமா சொல்லுங்க. எனக்காக தான் அவர் பிரசங்கத்தையே நிறுத்தி இருக்காருங்கிறது அவளுக்கு தெரியுமா, தெரியும். நிறுத்தி சொல்லிட்டு கண்ணேறிட்டு பார்க்கிறார் பாரு. இவர் பார்த்தது அந்த ஏழை விதவைக்கு தெரியுமா சொல்லுங்க, ஏழை விதவைக்கு தெரியுமா. சரி, இப்ப சொல்லிட்டார்ல, பார்த்துட்டார்ல, அடுத்து என்ன செய்யணும், பிரசங்கம் எதுல நிக்குது, பாதியில நிக்குதுல, பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணணுமா வேணாமா, ஜனங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்கும் போது தானே சொல்றாரு, விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிற விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிற வேதபாரகரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி கண்ணேறிட்டு பார்த்துட்டார்ல, முடிஞ்சிருச்சுல. இப்ப அடுத்து என்ன செய்யணும், பிரசங்கத்தை என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணணும்ல. கண்டினியூ பண்ணல, டக்குன்னு எந்திரிச்சிட்டாரு, டக்குன்னு இடத்த விட்டு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சிட்டு அங்கும் எங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாரு, உலாவ ஆரம்பிச்சுட்டாரு. ஜனங்கள் எல்லாம் என்ன பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு, திடீர்னு சீசர்கள் பக்கம் திரும்பி ஏதோ விதவைகளை வீடுகளில் பச்சிக்கிறவங்களை கவனமா இருங்கன்ட்டு ஏதோ எட்டி அங்கிட்டு ஏதோ பார்த்தாரு. என்னப்பா பிரசங்கத்தை கண்டினியூ பண்ணாம அவர் வாட்டுக்கு எந்திரிச்சு என்ன சொல்றது, அதாவது மனதை பாதிக்கிற, மனதை தாக்கத்துக்குள்ளாக்குகிற ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா சைலண்ட் ஆயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா, அது சந்தோஷமா இருந்தாலும் சரி
துக்கமா இருந்தாலும் சரி, மனதிலே தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துகிற ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா நம்ம அறியாம என்ன மோடுக்கு போயிடுவோம், நம்ம ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிடுவோம். பார்த்தீங்களா? இவர் டக்குன்னு எந்த மோடுக்கு, இவர் அவர் போட்டதை பார்த்தாரு பாருங்க, அது இவருடைய மனதில் ஏற்படுத்தின தாக்கம் எல்லாத்தையும் விட்டாரு. எதை? பிரசங்கம் பண்றதை விட்டாரு, ஜனங்கள் என்ன நினைப்பாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வாட்டுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிட்டு இங்கிட்டு இப்படியே என்ன செய்யறாரு, வாக் பண்றாரு. சீஷர்களா, என்னப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவர் ஆர்வாட்டுக்கு திடீர்னு எந்திரிச்சிட்டாரு, ஏழை விதவைகளை வீடுகளை பச்சிக்கிறவங்க எல்லாம் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஏதோ இப்படி எட்டி பார்த்தாரு. பார்த்துட்டு ஆர்வாட்டுக்கு வீடு போயிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஆயிட்டாருப்பா. பேதுரு, போங்கப்பா போய் சொல்லு, யோவான் என்னன்னு போய் சொல்லுப்பா. அவர் ஒரு என்ன இது, ஒரு மூடி என்ன சொல்றது, ஒரு மாதிரி ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிட்டாருப்பா. பேசுங்க, அவர்கிட்ட கேஷுவலா பேசுங்க. என்னன்னு தெரியல, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டாரு, போங்க போங்க. உடனே சீஷர்கள் அவரை நார்மல் மோடுக்கு கொண்டு வர ட்ரை பண்றாங்க பாருங்க, கேஷுவலா பேச ட்ரை பண்றாங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நல்லா இருந்துச்சு பிரசங்கம், இதெல்லாம் பாத்தீங்களா, இந்த ஆலயத்தை பாத்தீங்களா, அந்த சிறந்த கற்களை பாத்தீங்களா, இப்பெல்லாம் அலங்கரிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. அவரை கேஷுவல் மோடுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க பாருங்க. நார்மல் மோடுக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன பண்றாங்க, ட்ரை பண்றாங்க. அவர்கிட்ட பேசுறாங்க, ஆண்டவரே அதை பாத்தீங்களா, இதை பாத்தீங்களா, இந்த காணிக்கையினால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறத பாத்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. சொன்ன செகண்ட்ல அடிச்சா, காணிக்கைங்கிற சத்தம் வந்த உடனே அடிச்சாரு பாருங்க ஒரு வார்த்தை. இந்த அதாவது என் பிள்ளைகிட்ட இருந்து நீ இது நெகட்டிவ் தான், நான் இப்ப சொல்ற காரியம் நெகட்டிவ் தான். அந்த நெகட்டிவ்க்குள்ள இருக்கிற பாசிட்டிவா பாருங்க. என் ஏழை வரவ என் பிள்ளைகிட்ட இருந்து நீ வாங்கின காசை வச்சு ஒண்ணு நீ ஆலயம் கட்ட வேணாம். இந்த அந்த ஆலயத்துல, இந்த ஆலயம் இல்ல, அந்த ஆலயத்துல, எது எருசலேம் ஆலயம், அது ஒரே ஒரு இடத்துல தான் அந்த வார்த்தையை சொன்னார். எங்கும் ஆலயங்கள் இடிக்கப்படுவது தேவனுடைய சித்தம் அல்ல. அந்த எருசலேம் ஆலயத்தை குறித்து சொல்றாரு. அந்த ஆலயத்துல ஒரு கல்லு மேல ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். என்ன வேர்டு சொல்றாரு? ஒரு ஏழை விதவை கொண்டு வந்து கொடுத்த 2 காசை பார்த்துட்டு அது அவருடைய இருதயத்தில் ஏற்படுத்தின தாக்கம், அதை காணிக்கன்னு சொன்ன உடனே செகண்ட்ல அடிக்கிறார் பாருங்க. அந்த எருசலேம் ஆலயத்தினுடைய ஒரு கல்லு மேல ஒரு கல்லு இல்லாம எல்லாம் இடிக்கப்பட்டு போ. என்ன வார்த்தை! ஒரு ஏழை விதவை மனப்பூர்வமாய் கொடுத்த 2 காசு அவர் தன்னுடைய ஆலயத்தையே இடிக்க ஒப்பு கொடுக்க வைக்கிறது. இது அவர் எந்த ஆலயத்தையும் இடிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. அந்த ஒரு ஆலயம் தான் தேவாலயம், எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. வேற எந்த ஆலயத்தையும் இடிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆனா இதுல இருக்கிற அந்த பாசிட்டிவா பாருங்க. அந்த ஏழை விதவை கொடுத்த 2 காசு தன்னுடைய சொந்த ஆலயத்தையே இடிக்கிறதற்கு அவர் என்ன செய்ய வைக்கிறது, ஒப்பு கொடுக்க வைக்கிறது. எவ்வளவு பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு அன்னைக்கு இடிக்கப்பட்ட எருசலேம் தேவாலயம் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்ய முடியல, கட்ட முடியல. இல்ல, எங்களுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒரு ஊழியத்துல உங்களுக்கு ஒரு ஆஃபரிங் கொடுத்தா எதுக்கு கொடுத்தாங்களோ அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். மாத்தி என்ன செய்யக்கூடாது, வாகனம் வாங்க கொடுத்தா வாகனத்துக்கு தான் யூஸ் பண்ணணும், லேண்டுக்கு கொடுத்தா லேண்டுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதை எடுத்து அதில் போடுறது, இதை எடுத்து இதில் போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அது எங்களுக்கு இது ஊழியர்களுக்குரிய டீச்சிங், அதுக்குள்ள நான் போகல. அப்போ ஒரு ஏழை விதவை கொடுத்த 2 காசு எந்த எல்லைக்கு போக வைக்குது பாருங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளை மனப்பூர்வமாய் கொடுக்கிற பணத்தை பார்த்தல்ல, அந்த மனதை பார்த்து அவர் உங்களுக்காக எந்த எல்லைக்கும் போய் கிரியை செய்ய அவர் தயங்க மாட்டார். எந்த எல்லைக்கும் போவாரு, எந்த எக்ஸ்ட்ரீம்லிக்கும் போவார். எதை பார்த்து? பணத்தை அல்ல. எதை பார்த்து? சத்தமா சொல்லுங்க. பணத்தை அல்ல. எதை பார்த்து? மனசு. இல்ல, மனசு. நான் கேட்கிறேன், ஆண்டவராகிய இயேசு பூமிக்கு வந்ததே வார்த்தையை கொடுக்க தானே, வார்த்தையை கொடுக்கிறதுக்கு தானே வந்தாரு. பிரசங்கத்தை அன்னைக்கு நிறுத்தப்பட்ட பிரசங்கம் அந்த நாள்ல, அதுக்கு மறுநாள்ல அப்புறம் பேசியிருக்கலாம், அந்த நாள்ல அது தொடரப்படவே இல்லை. கண்டினியூ பண்ணிருக்கணும்ல. சரி, ஜட்ஜ்மெண்ட்டையாவது கொடுத்துட்டாவது கண்டினியூவே பண்ணல. இல்ல, அவர் வந்ததே வார்த்தையை பிரசங்கிக்கிறதுக்கு தானே.
அவர் இன்னும் அந்த அந்த அதிகாரத்தில் அந்த பிரசங்கத்தை தொடர்ந்து இருந்தா இன்னும் சில சத்தியங்கள் வெளிப்பட்டிருக்கும், இன்னும் சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அந்த வசனங்களை எடுத்து நாங்க எத்தனை ஆயிரம் பிரசங்கங்கள் இந்த உலகத்தில் எல்லாமே அப்படி ஸ்டாப் பண்றாரு பாருங்க. நோ, எல்லாமே அப்படி நின்றுச்சு பாருங்க. அந்த இடத்துல வார்த்தை பிரசங்கிக்கப்படுறது நின்றுச்சு, சத்தியம் வெளியாகிறது நின்றுச்சு. அதை வச்சு எத்தனை லட்சம் பிரசங்கங்கள் உலகத்தில் ஊழியர்கள் அந்த 2000 வருஷத்துல பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டார் பாருங்க அந்த காரியத்தில். நோ, என் பிள்ளையினுடைய மனது தான் இப்ப எனக்கு முக்கியம் இல்ல. அப்ப ஆண்டவர் அந்த கொடுக்கிற மனதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இருக்கு பாருங்க. சத்துரு என்ன நினைக்கிறான்னா, இப்ப அவன் கொடுக்கிற பணத்துல கை வைக்க விரும்பல, கொடுக்கிற எதை கெடுக்கணும்னு நினைக்கிறான், மனசை கெடுக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா இந்த மனப்பூர்வம் வந்துருச்சுன்னா தெய்வம் நமக்காக எந்த எல்லைக்கும் போய் கிரியை செய்ய அவர் தயங்க மாட்டார். எந்த வேர்ல்டுலயே பிரதர் எந்த எக்ஸ்ட்ரீம்லிக்கும் போய் வேலை செய்வாரு. உங்களுக்காக ராஜ்யங்களுக்குள்ள வேலை செய்வாரு, அரசாங்கங்களுக்குள்ள வேலை செய்வாரு, ஆவி மண்டலங்கள்ல வேலை செய்வாரு, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் வேலை செய்வார் இல்ல. ஒரு ஏழை வேத இது எதுவாவது அவளுக்கு தெரியுமா சொல்லுங்க? இதெல்லாம் நடந்தது ஏதாவது அவளுக்கு தெரியுமா சொல்லுங்க? ஏழை விதவை தெரியுமா? தனக்காக தான் இவ்வளவு பெரிய ஜட்ஜ்மெண்ட் அவர் பேசுறாரு அப்படிங்கிறது தெரியுமா? தெரியாது. நான் சொல்றேன், நீங்கள் அறியாமல் இருக்கலாம். உங்கள் நான் இதுவரைக்கும் மனப்பூர்வமாய் கொடுத்திருப்பீங்கல்ல, இனிமே நீங்க எல்லாருமே கொடுப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் மனப்பூர்வமாய் கொடுத்தவர்களுக்கு நான் சொல்றேன், மனப்பூர்வமாய் கொடுத்த உங்களுக்காக தேவன் எந்த எல்லைக்கும் போய் கிரியை செய்ய தயங்க மாட்டா. அவர் உங்களுக்காக உலகத்தினுடைய எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் வேலை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாட்கள் வரும் உங்களுக்காக பலத்த கிரியைகளை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய செய்கைகள் பயங்கரமாய் இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, அப்ப ஆண்டவர் கொடுக்கிற போது பணத்தை பார்க்கல, எதை பார்க்கிறார்? மனதை பார்க்கிறார். கொடுக்கிறதுல ஒரு ஜாய் இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும், அப்படி துள்ளணும். மனசு என்ன செய்யணும்? பணத்தை எடுக்கிறப்ப இவ்வளவு கொடுக்குறோம் இல்ல, என்ன பண்ணுவாங்க அதை வச்சு, இதுவா, இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. கொடுக்கிறப்பவே நான் கொடுக்கிறது கர்த்தருக்கு கொடுக்கிறேன். நான் கொடுக்கிறது யாருக்கு கொடுக்கிறேன்? மனுஷனுக்கு கொடுக்கல, சபைக்கு கொடுக்கல, ஸ்தாபனத்துக்கு கொடுக்கல, யாருக்கோ கொடுக்கல. நான் கொடுக்கிறது கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அந்த உணர்வுல துள்ளணும் மனசு இல்ல, துள்ளணும், அப்படியே பொங்கணும் இல்ல. அப்ப இந்த நம்ம இந்த என்ன சொல்றது, ஆலயத்தினுடைய லேண்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு பாருங்க, அப்பெல்லாம் நான் நினைக்கிறது உண்டு, பூமியே அப்பா விட்டு தான், பூமியே கர்த்தருடையதான், கர்த்தருடைய பூமிய அவருடைய பூமி தான், ஆனா அது யாரோ ஒரு உலகத்தாருடைய யாரோ ஒருத்தர் கையில இருக்கு. அப்ப அவருடைய பூமியையே நாம பணம் கொடுத்து வாங்கி அப்பா பேர்லயே அதை ரெஜிஸ்டர் பண்றது இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம். அப்பாவுடைய லேண்ட வாங்கி அவருக்கே கொடுக்குறோம் பாருங்க இல்ல. மனசு துள்ளணும், பொங்கணும். அப்படியே இந்த துள்ளல் இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதுதான் ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இந்த நாள்ல கடைசியா ஒரே ஒரு காரியம் சொல்றேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்றேன். நீங்க உங்க சந்தோஷமாய் கொடுக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன். பிரதர், நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் பிரதர், நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா மனசுல சில நேரங்கள் என்ன வருது, அப்படி கருகுது, மனசு குறுகுறுக்குது, ஒரு மாதிரி என்ன செய்யுது, அது இது எப்படி பிரதர் இது சரி செய்யறது? உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொல்றேன். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது 7வது வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 2 Corinthians chapter 9 verses 6 and 7. அவனவன்
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், பெருக அறுப்பான். அவனவன் இந்த வார்த்தை கவனிங்க. அவனவன் விசனமாயும் அல்ல விஷனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். நான் கொஞ்சம் சவுண்ட் ரைஸ் பண்ணும்போது ரைஸ் ஆகலாமா? கொஞ்சம் பேச கஷ்டமா. அவனவன் தன் தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். சொல்லுங்க, என்ன செய்தபடியே கொடுக்க கடவன்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்தபடியே கொடுக்க கடவன்? நியமித்தபடியே கொடுக்க கடவன். அப்படின்னா என்னன்னு சொல்றேன், இந்த விஷனம் இல்லாம கொடுக்கணும், கட்டாயம் இல்லாம கொடுக்கணும், சந்தோஷமா கொடுக்கணும். அப்ப அதை எப்படி பிரதர் கொடுக்கிறது? அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். விஷனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன். அப்படின்னா என்னன்னா, நீ விஷனம் இல்லாம கொடுக்க நினைக்கிற, கட்டாயத்தின் பேரில் அல்ல, கட்டாயமாய் அல்ல, விஷனமாய் அல்ல, உற்சாகமாய் மனப்பூர்வமாய் தான் நான் கொடுக்க நினைக்கிறேன். அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, அப்ப நீ உன்னுடைய மனதில் நியமித்து கொடு. அவனவன் தன் தன் மனதிலே நியமிக்க கடவன். ஃபிக்ஸ் இன் யுவர் ஹார்ட். உன்னுடைய இருதயத்துல ஃபிக்ஸ் பண்ணு முதல்ல. உங்களுக்கு புரிய முடியாது. எப்படி பிரதர் சொல்றீங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்றீங்க? நான் உங்களுக்கு புரிய முடியாது சொல்றேனே. இப்போ இது டிசம்பர் 31 நோக்கி போறோம். வருகிற புது வருஷம் வரப்போகுது. டிசம்பர் 31க்குள்ள நீங்க கணவன் மனைவியாய் அமர்ந்து தனித்தனியாயும் கூட இதை செய்யலாம், தவறு கிடையாது. ஏன்னா தனித்தனியாயும் செஞ்சாலும் குடும்பமாயும் செய்யுங்க, தனித்தனி குடும்பமாயும் செய்யுங்கன்னு சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுக்கும் கர்த்தருக்குமானது. குடும்பமாயும் இதை செய்யலாம், தனிநபர்களாயும் இதை செய்யலாம். தனிநபர்களாக செஞ்சால் ஒவ்வொருத்தருக்கும் குடும்பத்தில் ஒவ்வொரு பர்சனும் என்ன பண்ணப்படுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எது எப்படியோ அது உங்களுடைய விருப்பம், கர்த்தர்கிட்ட கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ டிசம்பர் 31க்குள்ள நீங்க ஒரு என்ன செய்யணும்னா, ஒரு மனதில் ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன, வருகிற 2024 இவ்வளவு தொகையை, இவ்வளவு காரியத்தை என் அப்பாவுக்கு நான் என்ன செய்வேன், நான் செஞ்சிருவேன். இவ்வளவு தொகையை என் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஊழிய பணிக்கென்று நான் என்ன செஞ்சிருவேன், நான் விதைச்சிருவேன் அப்படின்னு மனதில் ஃபிக்ஸ் பண்ணும். இந்த தொகையை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, உங்களுடைய தசமபாக அளவு இருக்குல்ல, அந்த தசமபாக அளவை விட கொஞ்சம் கூடுதலா வைத்துக் கொள்ளுங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேனே, உங்களுக்கு ஒருவருக்கு ஒரு மாதம் 10,000 ரூபாய் வருமானம் வருதுன்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிள். அப்ப தசமபாக அளவு எவ்வளவு வருது? 1000 ரூபாய் கொடுக்கணும். மாசம் எவ்வளவு? 1000 ரூபாய். அப்ப மாசம் 1000 ரூபான்னா வருஷத்துக்கு எவ்வளவு வருது? 12 மாசத்துக்கு எவ்வளவு வருது? 12,000 ரூபாய் வருது. அப்ப அவங்க என்ன செய்யணும்? 12,000 ரூபாய் வருது தசம பாகம். சரி, அதை விட கொஞ்சம் கூடுதலா, ஏன்னா கொஞ்சம் காணிக்கை அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, எல்லாம் சேர்த்து ஒரு 15,000 ரூபாய். இல்ல பிரதர் எனக்கு கொஞ்சம் கூடுதலா வருது, இல்லைன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோம், ஒரு 1,00,000 ரூபாய் வருகிற வருஷத்து தசம பாக அளவோட குறைச்சிடக்கூடாது. ஏன் நான் குறைச்சிடக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இப்ப தசமபாக அளவோட 1000 ரூபாய் கொடுக்கணும், நீங்க எல்லாம் 500 ரூபாய் கொடுக்க உடனே ஆண்டவர் அருவாள் எடுத்துட்டு வந்து வெட்டவா போறாரு? அப்படிலாம் கிடையாது இல்லையா. கர்த்தர் ஒண்ணு உடனே நீ அதெல்லாம் கொடுக்கல, நீ சாபம் ஆயிரும் அப்படிலாம் ஒரு நாள் அவர் என்ன செய்கிறவர் அல்ல, சொல்லுகிறவர் அல்ல. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அல்லேலூயா. இப்ப எதுக்காக நான் தசமபாக அளவோட கொஞ்சம் கூடுதலா வைங்கன்னு நான் சொல்றேன்னா, விசில் இருக்குமா, குறைச்சிக்கலாம். எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா, சத்துரு உங்க மைண்ட்ல என்ன சொல்லிட்டே இருப்பானா, நீ தசமபாகம் கொடுக்கல, உனக்கு ஆசீர்வாதம் வராது அப்படின்னு ஒரு கில்ட்டி கான்சியஸை, ஒரு குற்ற மனசாட்சியை உங்களுக்குள்ள தூண்டிக்கிட்டே இருப்பான். அப்புறம் அது உங்களுடைய விசுவாசத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஆசீர்வாதம் வராது அப்படிங்கிற மாதிரி அது நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணும். அதனால அது வரக்கூடாதுங்கிறதுனால தான் தசமபாக அளவை விட எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்றோம், கொஞ்சம் கூடுதலா. இப்போ உங்களுடைய தசமபாகத்தெல்லாம் வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பாருங்க. மாசம் 1000 ரூபாய்
அப்படின்னா வருஷத்துக்கு 12,000. கொஞ்சம் கூடுதலாக வச்சிடணும், 15,000 வச்சிடணும். உங்களுக்கு ஒரு 1,00,000 வருதா தசமபாக அளவு, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 1,20,000, ஒரு 1,25,000, ஏதோ ஒன்று கொஞ்சம் கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்க, நியமிங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இடத்துல அந்த வார்த்தையில ரொம்ப தெளிவா சொன்னார் அந்த நாள் காலையில. தசமபாகம் என்பது நான் சொன்னது, நீ என்ன செய்ய போற சொல்லு. நான் சொன்னதை மட்டும் நீ செஞ்சா கட்டாயத்தின் பேர்ல நீ செய்யறதாயிரும். அதனாலதான் நீ நிறைய நேரங்கள்ல விசனமாயிருது, உன் மனசு கட்டாயமாயிருது. நான் சொல்றதையே நீ செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதனாலதான் கட்டாயமாகுது, விசனமாகுது. அதனாலதான் உனக்கு பெருத்த அறுவடையை உன்னால பார்க்க முடியல. இது வரைக்கும் நான் சொன்னதை நீ செஞ்சில்ல, இப்ப நீ சொல், நீ என்ன செய்ய போற சொல்லு. அந்த நாள்ல தான் கண்ணு திறந்துச்சு. ஆமா, இல்ல அவர் சொன்னதைத்தானே நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதை செய்யறதுக்கே என்ன ஆகுது, இப்படி கொடுக்கணுமா அப்படி கொடுக்கணுமான்னு என் மனசு விசனமாகுது. அதனால தான் நமக்கு பெரிய என்ன இல்லை, ஃப்ளோ இல்லை. இந்த நாளில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஆண்டவரே நீங்க சொல்றது என்ன, அதை நான் தாண்டி வர்றேன், இதை விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வர்றேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண பாருங்க. ஃபிக்ஸ் இன் யுவர் ஹார்ட். நல்லா கவனிங்க. இது பொருத்தனை அல்ல. சொல்லுங்க, இது என்ன அல்ல? சத்தமா சொல்லுங்க, இது என்ன அல்ல? பொருத்தனை கிடையாது. நீங்க உடனே இது பொருத்தனை பண்ணியிருக்கேன் பிரதர்னு சொல்லிடக்கூடாது. பொருத்தனை கிடையாது, இது நியமிக்கிறது. சொல்லுங்க, இது என்ன? எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? சரியா இல்லை. இது நியமிக்கிறது. சொல்லுங்க, இது என்ன செய்யறது? சத்தமா சொல்லுங்க, இதுக்கு பேர் என்ன? நியமிக்கிறது. இது பொருத்தனை அல்ல. இப்ப மனதில் நீங்களா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், பிரதர் 10,000 வருமானம் வருது, 1,000 என்னால் கொடுக்கறது கஷ்டமா இருக்கு பிரதர், தசமபாகம் கஷ்டமா இருக்கு, ஒரு பங்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறனே, ஒரு 500 இப்போ வச்சு. தப்பே இல்லை, தப்பே இல்லை, ஃபிக்ஸ் பண்ணிருங்க. நான் சொல்றேன், இப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, அடுத்த வருஷம் உங்களை 1000 இல்லை 2,000 கொடுக்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்ய ஆரம்பிப்பார். ஏதாவது ஒரு தொகையை மனதில் என்ன செஞ்சிருங்க, ஃபிக்ஸ் பண்ணிருங்க. முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் இன் யுவர் ஹார்ட். உதாரணத்துக்கு சொல்றேன், பிராக்டிக்கலுக்கு சொல்றேன். ஒரு 1,00,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? டிசம்பர் 31 ஒரு நோட்டை வாங்கி எழுதிருங்க. நான் கர்த்தருக்கு இந்த வருஷம் 2024 இவ்வளவு தொகையை கொடுக்க நான் நியமிக்கிறேன். பொருத்தனை இல்லை, என்னது? நியமிக்கிறேன் அப்படின்னு எழுதிருங்க. எழுதிட்டீங்களா? அந்த நாளில் டிசம்பர் ஜனவரி 1ஆம் தேதி ஆலயத்துக்கு வருவீங்கல்ல, எவ்வளவு கொடுப்பீங்க? பிரதர் என் கையில் ஒரு 2,000 தான் பிரதர் இருந்துச்சு, ஒரு 100 தான் கொடுக்கலாம், இல்லை 200 கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் பிரதர், அவ்வளோதான் இப்போதைக்கு எனக்கு என்னோட நாளை செலவுகள்லாம் இருக்குது பிரதர், அதுக்கு தான் எனக்கு மனசு அவ்வளோதான் சந்தோஷமாக இருக்குது பிரதர், கொஞ்சம் நான் அடுத்து வரும்போது தப்பே இல்லை கொடுத்துருங்க. 100 கொடுக்குறீங்களா? எழுதுங்க. 1,00,000 100 எழுதுங்க. எழுதிட்டு கழிங்க. 99,900 கொடுக்கணும். ஓகே. அடுத்த வாரம் வரீங்களா? இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் உங்க கையில கொடுக்குறாரா? ஒரு 500 கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். கொடுத்துருங்க. ஒரு 500 கொடுத்துட்டேன். 99,000 கரெக்டா எழுதணும். 10 ரூபாய் கர்த்தருக்கு கொடுத்தாலும் கரெக்டா என்ன பண்ணிட்டே வரணும், எழுதுறத மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பிசுத்து அது ஒண்ணும் இல்லாம போயிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். அதை கரெக்டா எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த நோட்டை எடுத்து பாருங்க. அப்பாவுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு, சந்தோஷமா பாருங்க. அப்பாவுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கேன், இல்ல இவ்வளவு கொடுக்கணும், ஓகே ரொம்ப சந்தோஷம், கொடுத்துருவேன். அப்ப நான் அந்த நாள்ல நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் துவங்குறது நானு, சரியா? துவக்கிறது நானு. ஆனா நீங்க கொடுக்க நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன், நானும் என்ன பண்ணிட்டே இருப்பேன், கொடுத்துட்டே இருப்பேன். அதாவது வர்றதையெல்லாம் எடுத்து கொடுங்க, கரெக்டா கொடுத்துருங்க. அப்படிலாம் சொல்லல. மனதை கஷ்டப்படுத்திக்காதீங்க, கருகிக்கிறாதீங்க. வர 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 என்ன செஞ்சுட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருங்க. நீங்க அப்படி ஆரம்பிச்சு பாருங்களேன். இங்க கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அந்த அவரும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த ஊற்று நிக்கவே நிக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பிரதர் இந்த மாசம் 10,000 சம்பளம் வாங்கிட்டேன், சரி 1,000 தசம பாகமா 1,000 போட முடியல பிரதர், 500 போட்டுறனே, அடுத்த தடவை சேர்த்து போட்டுறேன், வந்தவன கொடுத்துறேன், ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா இந்த நீங்க நியமித்திருக்கிற தொகை என்பது உங்களுடைய தசம பாகம் காணிக்க எல்லாவற்றையும் சேர்த்தது தானே, உண்மை தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப நீங்க இதை கொடுத்து முடிக்கிறப்ப நீங்க தசம பாகத்தையும் கொடுத்ததாகத்தான் அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
அப்ப கொடுக்க 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 நீங்க வர 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 என்ன செஞ்சுட்டே இருங்க, கொடுத்துட்டே இருங்க. கொடுக்க 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 இந்த ஊற்று நிக்கவே நிக்காது, அவரும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். நான் சேலஞ்ச் பண்றேன், எழுதி வச்சுக்கிறேங்க. பிரதர் ஜூப்ளி இப்படி சேலஞ்ச் பண்ணாரு, இது நடக்குதான்னு பார்ப்போன்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ண தொகையை 6 மாதங்கள்ல கொடுத்து தீர்க்க அவர் உதவி செய்வார். 12 மாதத்துல கொடுக்க வேண்டியவைகளை எத்தனை மாதத்துல கொடுக்க வைப்பாரு? நான் சேலஞ்ச் பண்றேன். நான் வந்து என்ன சொல்றேன், ஒரு ஊழியனா உங்கள்கிட்ட சேலஞ்ச் பண்றேன். அது ஆனா நீங்க அதுல கவனமா இருக்கணும். என்ன, அடுத்து 2000 ரூபா வருதா, எல்லாத்தையும் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு பேசாம போகக்கூடாது. மனதுல என்ன இருக்கணும், அது முக்கியம். அதுதான் முக்கியம். திருப்பி திருப்பி சொல்றேன், கொடுக்கறதுல என்ன வந்துட்டே இருக்கணும், சாய் சாய் சன். அப்ப அந்த நோட்டை எடுத்து பார்க்கணும். இல்லைன்னா உங்கள் மொபைல்லையே ஏதாவது டைரி ஆப்பு ஏதாவது அதுக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோங்க. அதில் இவ்வளோ கொடுத்துட்டேன், இவ்வளோ கொடுத்துட்டேன், இவ்வளோ கொடுத்துட்டேன், அப்பாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கணும், இந்த வாரம் இவ்வளோ கொடுத்துட்டேன் இல்லையா, சரி சரி அடுத்து வந்தோன்னே கொடுத்துருவோம், வந்தோன்னே அப்படி அந்த மனசு வந்து துள்ளணும், சாய் வரணும். இல்லை, இந்த உள்ள துள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன், உங்களுடைய பொருளாதார ஊற்று திறக்கப்பட ஆரம்பிச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்ன கொடுத்தாலும் கர்த்தருக்கு என்று என்ன கொடுத்த பாஸ்டருக்கு ஒரு 1000 ரூபாயில ஒரு சட்டை வாங்கிட்டு வந்தேன், தப்பே இல்லை. ஊழியம் அல்லது ஊழியக்கார குடும்பத்துக்குன்னு என்ன கொடுத்தாலும் என்ன செஞ்சிருங்க, 10 ரூபா கொடுத்தாலும் விடாதீங்க, கரெக்டா எழுதுங்க. கரெக்டா ஏழைகளுக்கு கொடுக்கறத விட்டுருங்க. ஏழைகளுக்கு கொடுக்கிறது தனி, அது தர்ம பணம், அது தனி. ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை எழுதாதீங்க. ஊழியம் அல்லது ஊழியம் சார்ந்து ஊழியக்காரருக்கு அல்லது அந்த குடும்பத்துக்கு அவர்களை விசாரிக்க ஊழியத்துக்கு லேண்டுக்கு என்ன காரியம் கொடுத்தாலும் என்ன பண்ணிருங்க, கரெக்டா எழுதிட்டே வாங்க. நான் சொல்றேன், இந்த ஊற்று ஒரு நாளும் நிக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர்? நான் நூற்றுக்கணக்கான சாட்சிகளை சொல்ல முடியும். சும்மா நான் பொதுவாக அந்த சாட்சிலாம் அதிகமாக எம்பசைஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா சாட்சி உங்களை உற்சாகப்படுத்தி விட்டுட்டு போயிடும், ஆனால் வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும்.